வணக்கம் மக்களே. உருப்பற சீரீஸில் இன்றைக்கி 7வது நாள் 9ஆம் நம்பர் போட்டியில் இன்றைக்கி யாருமே வைக்கலனால அதிலே பேக் வச்சுட்டு டிப்ஸு அதுக்கப்புறமா புஷ்அப்ஸ் போட்டேன். நல்லாவே கவுண்ட்டு போச்சு. ரொம்ப நாள் கழித்து போடுறேன். அது ஆக்சுவலாக டெய்லி போடணும். இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுல் அப்பர் பாடி செஷன் மக்களே. இன்றைக்கி அதனால் நேற்றுக்கு ஜிம் போகாதனால இன்றைக்கி மொத்த அப்பர் பாடியும் சேர்த்து போட்டேன். செட்ஸை கம்மி பண்ணிவிட்டு எல்லா மசில் குரூப்பும் டார்கெட் ஆகிற மாதிரி ரெண்டு செட்டாக போட்டு எக்ஸசைஸை முடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்லாவே நினச்ச பம்பு போட முடியாதுன்னு நினச்சேன் அடிக்கிற வெயிலுக்கு, ஆனால் போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முக்கியமான நாள் மக்களே. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளை பிக் பண்ணிக்கிட்டு வேளச்சேரிக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்து சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்சு. அதனால மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டில் மேட்ச் பார்க்குறது தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நடுவில் ஒருத்தர் தண்ணிக்கெல்லாம் போட வருவார். இருங்க, என்னடா வீட்டில் மேட்ச் பார்க்குறதுக்கானலாம் கேட்டிங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து டிராஃபிக்கெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஸ்டேடியமில் போய் மேட்ச் பார்க்க போகிறோம் மக்களே. மூஞ்சிலலாம் சிஎஸ்கேன்னு பெயிண்ட் அடிக்கலாம் அண்ணாட்ட சொன்னால் அவர் வந்து ஆர்சிபின்னு அடிச்சு விட்டார். அதுக்கப்புறமா இதை கேளுங்க. நம்ம எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி ஒரு குட்டி குஞ்சம் வந்து உக்காந்துடுறான். அது ஏன்னு எனக்கும் தெரில. அதுக்கப்புறமா ஒரு நல்ல கேட்சை வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தேன். ஒரு அண்ணா கரெக்டாக கொடுக்க வந்துட்டார் மக்களே. ரொம்ப மனசே கஷ்டமாக போயிடுச்சு. சரி, ஹர்திக் பாண்டியா அப்புறமா உள்ளே வந்தார். அவர் நடக்கிற ஸ்டைலே தனி. அதுக்கப்புறமா இந்த கேட்சையாவது சரி எடுக்கலான்ட்டு அதிசயமாக ஃபோன் எடுத்தேன். கேட்ச் வந்துச்சு. இதை 6ன்னு நினச்சி ஸ்டேடியம் பக்கம் கேமராவை திருப்பிட்ட மக்களே. பார்த்தா இது கேட்ச் ஆயிடுச்சு. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா இவனுக்கு ஹாய் சொல்லலான்னு சொன்னால் போடாதுன்னு அப்படின்ட்டான். இருக்கிற காசுக்கு கையளவு சிப்ஸ் வாங்கி தின்னுட்டு அப்படியே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறமா ஃபோன் லைட்லாம் ஆன் பண்ணி அப்படியே என்வாயன்மெண்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிஎஸ்கே ஜெயிச்ச சந்தோஷத்தில் ராயப்பேட்டாலேருந்து மதுரை வந்துட்டு ஒரு தாபா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே என்னோடய பைக்கை பார்த்துட்டு இன்றைக்கி நல்லா முடிச்சிட்டேன் மக்கள்.